அதில் உள்ள மின் கம்பத்தை வந்து அந்த மின் அதிகாரிகள் வந்து மின்சாரத்துறை வந்து எதுவுமே பண்ணலை. அது பள்ளமாகவே இருக்குது. உயர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க. ஏன் 3 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்க சார்? ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அந்த அரசியலுக்கு வந்து இவங்க கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை நகராட்சியில் உள்ள மேயர் இவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்களா, இவங்களுக்கு பணக்கூர் வந்து கொஞ்சம் லஞ்சத்தில் குறைவான ஊராக மாறணும். லஞ்சத்தை துப்புரவாக ஒழிக்க முடியுதா என்னன்னு தெரியல. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கலெக்டரேட் சொல்லிட்டு திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜிடம் பாரஸ் நிறுவன இயக்குநர் பாரஸ் டேவிட் மற்றும் நிறுவனத்தினர் அளித்த மனுவில், திருப்பூர் நகரம் வடக்கு மின்வாரிய அலுவலகத்திற்குட்பட்ட சேநகர் மேல்நிலை தொட்டி அருகில் புதிதாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக சிமெண்ட் சாலை உயரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலை சுமார் 3 அடிக்கு மேல் உயரமாக உள்ளதால் அந்த பகுதியில் செல்லும் உயரழுத்த மின்சார கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கின்றது. சாலை அபிவிருத்தி பணிகள் மூலமாக மின்சார கம்பிகளை உயரம் செய்ய வேண்டும். ஆனால் திருப்பூர் வடக்கு மின்வாரிய அலுவலர்கள் விதிக்கு முரணாக எங்கள் நிறுவனத்திடம் அதிகமாக ஒரு மின்கம்பம் மாற்ற 2,94,192 ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளனர். இது தொடர்பாக சட்டரீதியாக உரிய தீர்வு காண வேண்டும். மின் கம்பிகளை மேலும் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நிறையா முன்னேற்றத்துக்காக அப்பப்போ பேசிக்கிட்டு போய் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து கலெக்டரை பார்க்க வந்துருக்கு ஒரு சின்ன முக்கியமானது இருக்குங்க. எப்படின்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் எல்லா ஊர்லேயும் திருப்பூரில் வந்து பெரிய பெரிய இந்த ரோடுகளெல்லாம் உயர்த்திட்டு வராங்க. அதில் உள்ள மின் கம்பத்தை வந்து அந்த மின் அதிகாரிகள் வந்து மின்சாரத்துறை வந்து எதுவுமே பண்ணலை. அது பள்ளமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரம் இருக்குன்னா 13 அடிக்கு தாழ்வான இடத்துல மின் உயரங்கள் ஆபத்தான நிலையில் போய்கிட்டு இருக்குது. அப்போது அந்த உயரத்தை வந்து நம்ம வந்து கூட்டணும், ஒரு போஸ்ட்டை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம ஒரு பொது ரோட்டில் உள்ளதை சொன்னோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுனாங்க. சரி கொடுத்தோம். அதுக்கெல்லாம் இதில் பல காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு குறையாக சொல்லி 1 மாதத்துலேருந்து 3-4 மாதம் வரைக்கும் டைம் டிலே பண்ணுறாங்க. அதையும் மிஞ்சி கட்டிட்டோம். அதாவது பொது ரோட்டில், பொதுமக்கள் பயன்படுத்துகிற ரோட்டில் தனிப்பட்ட முறையில் நான் பணம் கட்டி ஒரு 55,000 ரூபா கட்டி ஒரு இதை சரி பண்ணோம். எப்படின்னா, அதை சரி பண்ண நான் சொன்ன போஸ்ட் வேறு, அவங்க பண்ணது வேறு. அந்த உடனே என்ன சார், நான் சொன்ன போஸ்ட் இதாச்சு தான், நீங்கள் அதை பண்ணிட்டீங்களா அப்படின்னும். இல்லை சார், இதுக்கு தான் நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல சார், அப்போ இந்த போஸ்ட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், பழையபடி ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நாங்கள் இது பார்த்திங்கன்னா சக்தி மெயின் ரோடுங்க. இது வந்து முழுக்க கவர்மெண்ட்டோடைய கார்பரேஷனுடைய நகராட்சியில் உள்ள ஒரு மெயின் ரோடு. அந்த ரோட்டில் குறுக்க போகுது. அந்த வழியில் எங்களுக்கும் வண்டி வருது, அந்த ஊரில் எல்லாருக்குள்ள வண்டி போய்கிட்டு இருக்குங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. சரி சார் கட்டுறேன், நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். எஸ்டிமேட் போட்டு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றின சாதனம். ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு 2 அடி உயர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க. ஏன் 3 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்க சார்? எப்படி இது காரணம்? ஒரு போஸ்ட்டோடைய விலையை பார்த்தீங்கன்னா 200 கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 200 கிலோ இருந்தால் கூட ஒரு இரும்பு ரேட்டுக்கு பார்த்தாலும் ஒரு 50 ரூபா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா வரும். பார்த்தா 40-50,000 தான் வரணுமே, ஏன் அவ்வளோ போட்டிங்க? இல்லை நீங்கள் பணத்தை கட்டுங்க சார், உங்களுக்கு விளக்கு அப்புறம் கொடுக்க அப்படின்ட்டாங்க. ஸோ பணத்தை கட்டியிருக்கிறோம். அப்போ இவங்க வந்து இந்த மின்துறை அதிகாரிகள் வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் எஸ்டிமேட் போடுவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ரோட்டில், பொது ரோட்டில் போகிறதுக்கு ஒரு தனியார்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் அதை உயர்த்தோம்னு சொல்கிறதுக்கு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குது? இது நம்ம ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அந்த அரசியலுக்கு வந்து இவங்க கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை நகராட்சியில் உள்ள மேயர் இவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்களா, இவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இதை மாதிரி அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சூறாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அதிகாரிகள் மேலே கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனை எல்லா இடங்களையுமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணலான்னு கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பேசிவிட்டு இதை தொடர்ந்து நம்ம வந்து திருப்பூர் ஃபுல்லாக வந்து, ஏன்னா தொழிலில் வந்து நம்ம எல்லாம் அதிக வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இதை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து இடைஞ்சல் பண்ணாங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதனால் என்னுடைய சொந்த முயற்சியில் நிருபர்கள்லாம் கூப்பிட்ருக்கோம், சரியாக பொதுமக்களையும் கூப்பிட்ருக்குறோம். வருங்காலங்களில் திருப்பூர் வந்து கொஞ்சம் லஞ்சத்தில் குறைவான ஊராக மாறணும். லஞ்சத்தை துப்புரவாக ஒழிக்க முடியுதா என்னன்னு தெரியல. ஆனால் லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் விரும்பலை அப்படின்னா அவரால் அந்த வேலையை செய்ய முடியும். கொடுத்தால் மாத்திரம்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற நிலையை அட்லீஸ்ட் திருப்பூரில் மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இது தொடர்ந்து நடக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு என்ன இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். அடுத்தது முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கலெக்டரேட் சொல்லிவிட்டு இது நல்ல முறையாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதோட விட்டுடலாம். இல்லை அப்படின்னா முதலமைச்சர் வரைக்கும் போய் இதை மாதிரி எங்கள் ஊரில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் இருக்கும்போதே இப்போ இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோதாங்க. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.